இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க எதை பற்றி பார்த்துட்டு வர போறோம் சொன்னால் டேட்டா வேலிடேஷன் அண்ட் டேட்டா வெரிஃபிகேஷன். இது ரெண்டும் தான் எங்களோட மெயினான டாபிக்கா இருக்க போது இந்த வீடியோ செஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்டான டொமைனா இருக்கு. டேட்டா வேலிடேஷன்ன்றதுக்கு வேற ஒரு டெஃபினிஷன் இருக்குது, டேட்டா வெரிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு இன்னொரு டாபிக்ல அதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்கு. ஸோ இனிஷியலா நாங்க டேட்டா வெரிஃபிகேஷன் என்ன இந்த செகண்டா இருக்க போற டாபிக் நாங்க கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் வரும். டேட்டா வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்றது அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா அந்த டேட்டாவை நாங்கள் சரியாண்டு செக் பண்றது. ஸோ செக் த டேட்டா என்டர்ட் இஸ் சேம் ஆஸ் த ஒரிஜினல் டேட்டா. இப்ப உதாரணத்துக்கு உங்களோட சில நேரங்களில் ஜாப் இன்டர்வியூக்கு நீங்க போவீங்களா இருந்தா அந்த ஜாப் இன்டர்வியூல டாபிக் போட்டிருப்பினா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். பிகாஸ் நீங்க ஃபேக்கான சர்டிபிகேட்டையும் எடுத்திருக்கலாம், பட் அந்த சர்டிபிகேட் உங்களோடதானா இல்ல உங்களுக்கு தான் ப்ரொவைட் பண்ணப்பட்டதான்றதை வெரிஃபை பண்றது தான் அந்த பர்டிகுலர் இன்டர்வியூண்ட பர்பஸா இருக்கும். அதாவது ஒரிஜினல் டேட்டாவும் உங்களோட டேட்டாவும் ஓகேயா சேம் ஆகுதா மெச் ஆகுதான்னு பாக்குறது தான் அந்த வெரிஃபிகேஷன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து நாங்கள் எங்க யூஸ் பண்ணி கொள்றோம்னு சொன்னா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணி கொள்றோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அகைன் அண்ட் அகைன் நீங்க ஃப்ரீக்வெண்டா ஒரு ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ லாகின் பண்ணிக்கல அங்க வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களோட யூசர் நேமும் உங்களோட பாஸ்வேர்டும் சரியான்னு சொல்லி வெரிஃபை பண்ணும் சிஸ்டம். ரெண்டுமே வெரிஃபை பண்ணி ஓகே என்று சொன்னா தான் உங்களை லாகின் பண்றதுக்கு அலோவ் பண்ணி கொள்ளும். ஒன்ஸ் அது பிழையா இருக்கு, ட்வைஸ் திரும்பவும் பிழையா இருக்கு, மூன்றாந்திரம் நாலாந்திரம் பிழைக்குது என்று சொன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாக் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தான் திரும்ப என்ஷூர் பண்ணா பிறகுதான் அதை நீங்க லாகின் பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷன் அப்படின்றது நத்திங் பட் டேட்டாவை செக் பண்ணி கொள்றது, சேம் டேட்டா தானா நீங்க என்டர் பண்றதுன்றது. ஸோ டேட்டா வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து ரெண்டு விதமான வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஒன்று சொல்றது ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்ன்றது வந்து asking yes or no dialog box for the confirmation. So yes or no dialog box verify பண்றது அப்படின்னு சொன்னால் இப்ப நாங்க சில நேரங்கள்ல ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொண்டு போவோம். அந்த ஃபார்மில வந்து கேட்டிருப்பினோம் ஓகே நீங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஓகேயா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த செக் பாக்ஸ் அவர் கிளிக் பண்ணிக்க ஒரு மைண்ட்ல வேற ஓகே அந்த மேல எழுதினதெல்லாம் சரியா ஒன்று இருக்கா கேட்கிறேன், வெரிஃபை பண்றேன். ஸோ நானும் ஒருக்கா டபுள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போட்டு டிக் பண்ணு. அந்த பாக்ஸை நாங்கள் வெக்காட்டிக்கு என்ன ரீசன் நாங்கள் ஏதோ பிள்ளையா ஃபில் பண்ணாலும் அதை சென்ட் பண்ணி போயிடும். ஸோ ப்ரூஃப் ரீடிங்ன்றது ஒரு மெத்தட். டபுள் என்ட்ரி. இப்ப டபுள் என்ட்ரி என்று சொல்ல வாரது அப்படி என்று சொன்னா பாஸ்வேர்டுக்கு தான் பெரும்பாலும் டபுள் என்ட்ரி நாங்க யூஸ் பண்ணி. ஸோ டபுள் என்ட்ரி என்றது ரெண்டு தரம் அதை என்டர் பண்ணும். உதாரணத்துக்கு நாங்க ஒரு பேங்கிங்ல டிரான்சாக்ஷன் ஒன்று செய்ய போறோம் என்று சொல்லிக்கல அது இந்த பாஸ்வேர்டை ரெண்டு தரம் கொடுக்கும் வேண்டா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மாறி அந்த டிரான்சாக்ஷனை கொடுத்திருந்தா கூட ரெண்டாவது தரம் என்டர் பண்ணிக்கல வெரிஃபை பண்ணி ஓகே அது பிள்ளைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிங்கிள் கிளிக்லயே நாங்க சென்ட கொடுத்து விட்டோம்டா நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் ஆகும், பை மிஸ்டேக்லையும் கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்காக டபுள் என்ட்ரி அண்ட் ப்ரூஃப் ரீடிங் இந்த ரெண்டுமே வந்து டேட்டா வெரிஃபிகேஷன்ஸுக்கான மெத்தட்ஸா இருக்கு. டேட்டா வெரிஃபிகேஷன் மெத்தடா இருக்கும் இது ரெண்டு. தென் இப்ப எங்கட மெயின் டாபிக் வந்து டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் அப்படின்றது நாங்க அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணோம். அதாவது யூசர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டேட்டாவை எனக்கு தரேக்கல அது சரியா பிள்ளையாண்டு வேலிடேட் பண்ற ஆக்டிவிட்டி தான் அது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேட்டாவை எனக்கு தாருதுன்றது வேற, சேம் டைம் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை கொடுத்து லொகின் பண்றதுன்றது வேற. ஸோ லொகின் பண்ணிக்க வெரிஃபை பண்றது செகண்ட் டைம், ஆனா வேலிடேஷன் பண்றதுன்றது டேட்டாவை இன்புட் பண்ணிக்கே பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வரேன். இது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம். இந்த ஃபார்மில தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொல்லி இது ஐசிடி ஃபவுண்டேஷனுக்காக நாங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இப்படி ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணிக்கல கட்டாயம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொன்னால் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ நீங்க எப்படி ஒரு பிசிக்கலா ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க செய்யற ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே வேலையை இது ஆன்லைன்ல செய்யும்.
ஆன்லைன்ல செய்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஸ்டூடெண்ட் சைட்ல இருக்க போற மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவையே பார்த்துக்கொள்ளும். பிகாஸ் இதுல நீங்க டேட் ஆஃப் பர்த் மாறி டைப் பண்ணாலோ அல்லது நீங்க 2004க்கு பதிலாக 2024 கொடுத்தா எல்லாம் எரர் வரணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம். நீங்க கையால் எழுதிக்கல பிள்ளையா எழுதுனா பிள்ளையா எழுதுதான். பட் ஆன்லைன்ல செய்ய நாங்க நிறைய விஷயங்களை நாங்க வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல ஃபர்ஸ்டா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் நேமுக்கு பக்கத்துல எங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டார் மார்க் கொண்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஃபார்மை ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணி கொண்டு வராருன்னு வைங்கள். இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து என்ன செய்யறேன், ஏதோ ஒரு நேம் தென் ஒரு கேலண்டர்ல வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இயர் உண்டு. நான் இதுல டிசம்பர் மந்த் கொடுக்குறேன். இயர்ல வந்துட்டு நான் ஏதோ ஒரு இயர் உண்டு 2001 கொடுக்குறேன். ஜூலை 10 கொடுத்தோடனே இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இதுல வந்துட்டு தென் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தாச்சு. ஜெண்டருக்கு நான் மேல் என்று கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் உண்டு, இப்படி ஒரு இமெயில் அட்ரஸ். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்படி கொடுத்தாச்சு. இதை நான் இப்ப சென்ட் பண்ண போறேன். பட் சென்ட் பண்ணல என்ன செய்ய போறேன்டா ஸ்டூடெண்ட் நேம் இருக்குதானே அதை நான் டைப் பண்ணேன். ஸ்டூடெண்ட் நேமை டைப் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிச்சம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணல பாருங்க என்ன நடக்குது. இதுல என்ன சொல்லுது எரர் மெசேஜ். One question or questions need to be completed before submitting question 1. முதலாவது கேள்வி நீங்கள் செஞ்சாதான் நீங்க கட்டாயம் சப்மிட் பண்ணலாம். அப்ப இது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி எனக்கு வருது. இப்படி இருக்கிறதால எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். என்ன ரீசன் சொன்னால் 6வது நாள் இந்த கேள்வியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் நாங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே இவர் வந்து இந்த கேள்வி செய்யல. இதை சொல்றது பிரசன்ஸ் செக்ன்னு சொல்லிக்கணும். கட்டாயம் இருக்க வேணும். சம்டைம் ஒரு யூசர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கல, இப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் மாறி டைப் பண்ணிட்டார். கீபோர்ட்ல பிள்ளையா டைப் பண்ணிட்டாருன்னு பிள்ளையா டைப் பண்ற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னால் இதுல எரர் மெசேஜ் வந்திருக்கு. இன்வெலிட் டேட் இன்புட், ப்ளீஸ் இன்புட் த டேட் மந்த் டேட் இயர் ஃபார்மேட். சரியான ஃபார்மேட்ல டைப் பண்ண சொல்லுது எரர் வந்து. நீங்கள் ஒரு மேனுவலா கையால ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு இப்படியான எரர் மெசேஜ் ஒன்றும் வரையில. அடுத்து பாருங்க ஜெண்டர், மேல் அல்லது ஃபீமேல் தான் நீங்க செலக்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா. மேல கொடுத்துட்டு ஃபீமேல் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல் டிக் எடுபட்டு, திரும்ப மேல கொடுத்தீங்கன்னா ஃபீமேல் டிக் எடுபட்டு. தென் இமெயில் அட்ரஸ் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இப்படி நிறைய செக்கிங்க நாங்க சரி பார்த்து தான் ஒரு ஆன்லைன் ஃபார்ம்ன்றதை மேக் பண்றோம். இதை நாங்க சொல்றது டேட்டா வேலிடேஷன் மெத்தட்ஸ். டேட்டாவை நாங்க வேலிடேட் பண்ற மெத்தட்ஸ், அவ்வளவுதான் ஜஸ்ட். சோ இந்த இடத்துல நாங்க எதை பற்றி செக் பண்ணிட்டு வர போறோம் அப்படி என்று சொன்னால் இப்படி எவ்வளவு டைப்பான வேலிடேஷன் மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்கணும், அந்த வேலிடேஷன் மெத்தட்ஸால எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்க வேணும், 1 by 1 செக் பண்ணிட்டு வரும். சோ முதலாவது வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷனை திரும்ப ஒருக்கா நான் சொல்லிட்டு வரேன். வெரிஃபிகேஷன்ன்றது என்டர் பண்ணப்பட்ட டேட்டா ஒரிஜினல் டேட்டாவான்னு செக் பண்றது. வேலிடேட்ன்றது செக் த டேட்டா தட் இஸ் என்டர்ட் இஸ் இன் கரெக்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட். சரியான டைப்பில தான் அதை நாங்கள் என்டர் பண்ணிருக்கிறோமான்னு செக் பண்றோம். வேலிடேஷன் மெத்தட்ஸ் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு நிறைய டைப்பான வேலிடேஷன் மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. இவ்வளவு மெத்தட்ஸுமே எங்களுக்கு தேவையா இருக்கும். ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். டேட்டா வேலிடேஷன் மெத்தட்ஸ்ல முதலாவது நான் இதுல சொல்ல போறது லிமிட் செக் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். லிமிட் செக்ன்றது வந்து பாஸ்வேர்ட் மாதிரியான சில இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுவீங்கள். மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்க வேணும். கூடினது எவ்வளவு கேரக்டர்ஸும் இருக்கலாம். இப்ப ஜெனரலா நீங்க ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வைக்க போறீங்கன்னு சொன்னா அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 கேரக்டர்ஸ், அது எல்லா இடமே நாங்க யூஸ் பண்ணி கொள்றது. அந்த 8 கேரக்டர்ஸ் ஏன் இன்ட்ரடியூஸ் ஆனு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா PSK என்ற பாஸ்வேர்ட் மாடல் தான் நாங்க யூஸ் பண்றோம். WPA என்ற இந்த ஆர்கிடெக்சர். சோ WPA என்ற ஆர்கிடெக்சர்ல PSK என்ற சிஸ்டத்துக்குள்ளால நாங்கள் இந்த மேக் பண்றபடியால இத
8 characters must. Wireless password access. Password share key. அதான் PSK. இந்த மாடல் என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு 8 கேரக்டர்ஸை கட்டாயமாக்கி வச்சிருக்கு. நார்மலா நாங்க ரவுட்டர்ஸ்ல யூஸ் பண்றதா இருக்கலாம், வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்றதா இருக்கலாம். 8 கேரக்டர்ஸ் மஸ்ட். சோ இது ஜெனரலான விஷயம். இப்படி நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கேரக்டர்ஸ் லிமிட்டை சொல்லி கூடினது ஒரு கேரக்டர்ஸ் லிமிட் இல்லை என்று சொல்லி சொன்னா அதை நாங்கள் லிமிட் செக் என்று சொல்லுவோம். தென் லாஜிக் செக். லாஜிக் செக் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்ப சம்டைம் என்ன நடக்கும்னு சொன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேட்டர் இருக்கும், அதுக்கு ஏ இன்ட வேல்யூ நீங்க கொடுப்பீங்க, சேம் டைம் பி இன்ட கேரக்டர்ஸ் நீங்க கொடுப்பீங்க, பி இன்க்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. ரெண்டின் டைம் வந்து பிளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்க கால்குலேஷன் செய்யலாம். பிளஸ் மைனஸ் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். இப்ப சம்டைம் நீங்கள் இதுல 7 என்று கொடுத்துட்டு இதுல 0 கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா 7 பிளஸ் 0 7, 7 மைனஸ் 0 7 தான், 7 இன்டு 0 0 தான். ஆனா 7 0 வர டிவைட் பண்ணுங்க. சப்போஸ் இப்படி ஒரு யூசர் இன்புட் கொடுத்துட்டாருன்னா நாங்கள் அலர்ட் கொடுக்கணும், நீங்க கீழே கொடுக்க போற இந்த வேல்யூன்றது கட்டாயம் ஒரு நம்பர் வேல்யூவா இருக்கணும், 0வா இருக்கலாம். எந்த ஒரு நம்பரையும் நீங்க 0 வர டிவைட் பண்ணலாம். இப்படி மேத்தமெட்டிக்கலா ஏதாவது லொஜிக்கா பிழையா வர்ற இடங்கள்ல அலர்ட் வருமா இருந்தா அதை நாங்கள் லாஜிக் செக் என்ற நேமால ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். லாஜிக் செக் என்ற நேம் யூஸ் பண்ணிக்கொள்வோம். சோ லாஜிக் செக் அப்படின்றது என்ன ரீசனுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம்னா ஜெனரலா ஒரு மேத்ஸ் கால்குலேஷன்ஸ்ல நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது பிரசன்ஸ் செக் என்று சொல்லிக் கொள்றது. பிரசன்ஸ் செக்ன்றது கட்டாயம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை குறிக்கும். இதுக்கு முதல் நான் ஷோ பண்ண அந்த ஃபார்முலா காட்டின மாதிரி இதுல நான் ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். கட்டாயம் சில விஷயங்கள் இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம், அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் சொல்லிக் கொள்றது வந்து பிரசன்ஸ் செக் நேமால சொல்லிக்கணும். அந்த ரிக்வயர்ட் என்ற வேர்ட் வந்தாலே உங்களுக்கு பிரசன்ஸ் செக் தான் வருதுன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த கட்டாயம் நீங்கள் அதை என்டர் பண்ண வேண்டி இருக்கும், ஒரு ஜெனரலான விஷயம். ஸோ அதைத்தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிரசன்ஸ் செக் அப்படின்றது யூசர் நேம் ரிக்வயர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே இருந்தா தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலரா இருக்க போற அந்த செக்கிங் வந்து சரியா பிரசன்ஸ் செக் சொல்றது. அடுத்த விஷயம் பெற போறோம், ரேஞ்ச் செக் சொல்லி ஒன்று இருக்கு. ரேஞ்ச் என்று சொல்லி சொன்னா தொடக்கம் முடிவு பெருமானங்களுக்கு இடையில நாங்க டேட்டா வந்து சென்ட் பண்ணி கொள்ளுவோம். தொடக்கம் முடிவு என்று சொல்லிக்கல சில நேரங்களில் உங்களோட மார்க்ஸை பற்றி நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்களா இருந்தா 0ல இருந்து 100, அதுக்கு இடையில தான் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இருக்கலாம். இப்ப 150 என்று சொல்லியோ -3 என்று சொல்லியோ இருக்கிறார். சோ ரேஞ்ச், அதாவது தொடக்கம் முடிவுக்கு இடையில நாங்கள் கொடுக்கிறது. ஒரு மந்த் என்று சொன்னா 1 to 12, 1 to 31 டேட், மார்க்ஸ் என்றா 1 to 100, ஏஜ் என்றா 1 to 100. இப்படி நாங்க தொடக்கம் முடிவு பெருமானங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு பெருமானம் இருக்க வேணும் என்று சொல்லி ரேஞ்சுக்குள்ள கொடுப்போமா இருந்தா அதை நாங்க சொல்லிக் கொள்றது அப்படி ரேஞ்ச் செக் நேமான சொல்லி. அடுத்தது ஃபார்மேட் அல்லது பிக்சர் செக். உண்மையில ஃபார்மேட் செக்குக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப ஷோ பண்ண அந்த வெப்சைட்ல இருக்க போற இந்த ஃபார்மேட் பிழைச்சிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு அலர்ட் மந்த் டே இயர் இந்த ஆர்டர்ல தான் நீங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்றதுக்காக இங்க என்ன சொல்லியிருக்கிறேன், இதுல ஒரு கேலண்டர் என்ற சிம்பிள் தான் இருக்கிறேன். இந்த கேலண்டர் என்ற சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு உங்களோட இயர்ல இருந்து எல்லாமே செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு இயரா நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொண்டு வரலாம். நல்லா ஏர்லி இயருக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும், லேட்டரான இயருக்கும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை விட்டு பிழைச்சதுன்னு சொன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ். இதை நாங்க சொல்லிக் கொள்றது அப்படி என்று சொன்னால் ஃபார்மேட் செக். ஸோ ஃபார்மேட் செக்ல டேட் மந்த் இயர் அப்படி என்ற இந்த ஃபார்மேட்ல நாங்க டேட்டாவை என்டர் பண்ண வேண்டும் என்று சொல்றது ஃபார்மேட் செக். தென் கன்சிஸ்டன்சி செக்.
உண்மையில இந்த கன்சிஸ்டன்ட் செக்ன்றது வந்து நீங்கள் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்ல பார்க்கலாம். ஒரு ஆன்சரை டிக் பண்ணின உடனே ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஆன்சர் டிக் ஆகும். உள்ள அதுக்கான ப்ரோக்ராம் வந்து கொடுத்து வச்சிருப்பேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டைட்டில் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப ஜென்ரலா ஒரு ஃபார்முலா எடுக்க வந்து டிஐடிஎல் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப டைட்டில்ன்றதுல ஒரு ஆள் வந்து என்ன செய்யறார், மிஸ்டர் என்று சொல்லி ஒரு ஆள் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற அந்த ஜெண்டர் பாக்ஸ் வந்து மேல் என்று சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா மிஸ்டர் என்று சொன்னா கட்டாயம் அவர் வந்து ஒரு மேலா தான் இருக்கும். மேல மிஸ்ன்றதை செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தா ஃபீமேல்ன்றது கீழே செலக்ட் ஆயிடும். பிகாஸ் நாங்கள் ஏதாவது பிழையா டைப் பண்ணா கூட அந்த கன்சிஸ்டன்சின்றது ஓகேயா இருக்க வேணும். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த மட்டும் தொடர்புடைமைகள் சரியா இருக்க வேணும்ன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா சில செக்கிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதைத்தான் நாங்க கன்சிஸ்டன்சி செக் நேமால சொல்லிக்கிறோம். இதுவும் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல ஜென்ரலா நாங்க யூஸ் பண்ற சில டெக்னிக்ஸ். அடுத்தது டேட்டா டைப் செக். இப்ப இந்த டேட்டா டைப் செக்ன்றது வந்து தரவு வகைகள் சரியான்னு சொல்லி செக் பண்றதுதான் டேட்டா டைப் செக். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணிக்கல, நேமுக்கு பதிலாக நான் ஒரு நம்பர் ஒன்றை டைப் பண்ணி என்டர் பண்ணா எனக்கு எரர் வரும். ஸோ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் பாருது. அல்லது ஒரு மொபைல் போனை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கல, மொபைல் போனுக்கு பதிலாக நான் இதுல ஏதாவது ஒரு லெட்டரை டைப் பண்ணி அனுப்புறது. இப்படியான நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா எரர் வர வேணும் என்று சொன்னால் இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், இந்த டேட்டா டைப் செக்கை வந்து பாவிக்கணும். நல்ல அக்யூரேட்டான சில வேலிடேஷன்ஸ் கொடுக்கணும்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் என்ற சாஃப்ட்வேர்ல நாங்கள் வேலிடேட் பண்ணி நிறைய விஷயம் கொடுக்கலாம். ஒரு ஆள் ஃபோன் நம்பர் தான் கொடுக்க வேணும், இந்த ஃபார்மேட்ல தான் இருக்க வேணும் சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் கூகுள் ஃபார்ம்ஸை பொறுத்த மட்டும் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ்ல சில லிமிடெட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இவன் அதுல நம்பர்ஸ் டைப் பண்ணா கூட அதை அலோவ் பண்ணிக்கொள்ளுவேன். ஸோ இப்படியான சில ஃபீச்சர்ஸ் ரைட். அடுத்தது வருவோம். டேட்டா டைப் செக்ன்றது ஓகேன்னு சொன்னால் அடுத்தது வந்து லென்த் செக் என்று சொல்லி கொண்டு இருக்கும். இந்த லென்த் செக்ன்றது வந்து நீள சரிபார்ப்புன்னு தமிழ்ல சொல்ற நாங்கள். இந்த லென்த் செக்ன்றதுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ற ஐடியா சரியா அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்க வேணும் என்று சொல்லுவோம். அதாவது 4 கேரக்டர்ஸ் தான் இந்த லென்த்ல இருக்க வேணும் என்று சொன்னால் 4 தான். நீங்க லிமிட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் சொல்லுவோம், அதிகபட்சம் சொல்ல மாட்டோம். தென் அடுத்த ரேஞ்சில தொடக்கம் முடிவுன்ற ரெண்டுக்கும் இடையில இருக்கும். லென்த் செக் என்று சொல்ல வாரது வந்து நீளம், அதாவது வந்து 4 கேரக்டர்ஸ் கட்டாயம் இருக்க வேணும். இப்ப நீங்க ஒரு ஏடிஎம் கார்டை என்டர் பண்ணிட்டு அதுന്റെ பின் நம்பர் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பிடமா இருந்தால் நீங்கள் இங்க 4 கேரக்டர்ஸ் நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேணும். அந்த ஏடிஎம் கேரக்டர் 4 சம்டைம்ஸ் 6 கேரக்டர்ஸ் நீங்க 6 கொடுத்தே ஆகணும், 5 கொடுக்கலாது, 8 கொடுக்கலாது, 6 6 தான். இப்படி பிக்ஸ்டான லென்த்ல இருக்க போற எல்லா செக்குமே லென்த் நீள சரிபார்ப்புன்னு சொல்லிக்கணும். சரியா அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு நாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட டெலிபோன் நம்பர் எடுக்கலாம். டெலிபோன் நம்பர் வந்து 10 கேரக்டர்ஸ் அது 10 கேரக்டர்ஸ் தான். 11 லைம் இருக்கலாது, 9 லைம் இருக்கலாது அந்த மாதிரி நீங்க லிமிட் பண்ணினால் அதை நாங்க சொல்லிக் கொள்றது அப்படி லென்த் செக் நேமால சொல்லுவோம். அடுத்தது வந்து டபுள் என்ட்ரி செக் நேமால சொல்லிக் கொள்வோம். டபுள் என்ட்ரி செக் அப்படின்றது ஒருக்கா வாங்கின இந்த இன்புட்டை இன்னொருக்கா யூசர்கிட்ட இருந்து வாங்கி போட்டு இன்னொருக்கா செக் பண்றது. இப்ப நாங்க பாஸ்வேர்ட் வாங்குவோம் தானே, இந்த பாஸ்வேர்ட் வாங்குற சந்தர்ப்பங்கள்ல பாஸ்வேர்டை நாங்கள் இங்க வேலிடேட் பண்ணிக்கல 2 தரம் வாங்குவோம். யூசர் ரீ என்டர் த பாஸ்வேர்டு இல்ல கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டுன்னு 2 தரம் வாங்குவோம். ரீசன் சம்டைம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கல பை மிஸ்டேக் ஏதாவது டைப் பண்ணிருக்கலாம். 2வது தரம் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கல அவர் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பம் இருக்கிறதால நாங்க டபுள் என்ட்ரி செக்ல 2 தரம் அந்த பாஸ்வேர்டை வாங்கிக் கொள்வோம். இதை நாங்க டபுள் என்ட்ரி செக்ன்னு சொல்லுவோம். ஃபைனலா நாங்க பார்ப்போமா இருந்தா டேட்டா வேலிடேஷன் மெத்தட்ஸ்ல லிமிட் செக், லாஜிக் செக், பிரசன்ஸ் செக், ரேஞ்ச், ஃபார்மேட் ஓர் பிக்சர், கன்சிஸ்டன்சி, டேட்டா டைப், லென்த் செக், டபுள் என்ட்ரி செக்ன்னு சொல்லி இவ்வளவு டைப்பான வேலிடேஷன் மெத்தட்ஸும் அவைலபிளா இருக்கும். பிளஸ் டேட்டா வெரிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லிக்கல ப்ரூஃப் ரீடிங் அண்ட் டபுள் என்ட்ரி என்ற 2 வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸும் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது ஜென்ரலா டேட்டா இன்ஃபர்மேஷன் என்ற டாபிக்ல வரப்போற
ஒரு விஷயமா இருக்க போகுது.